ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோடய வேனிட்டி எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வேனிட்டி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது நான் யூஸ் பண்ணதே 1 மந்த் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். பேக் வந்து பார்த்தா ரொம்ப டிசாஸ்டர் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் இருக்கிற டோர் வந்து மேக்னெட்டிக் போய் டோர் ஒழுங்காக க்ளோஸே ஆகிறதில்ல. அண்ட் தென் வந்து எங்கே வாங்கினோமோ அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணி தர சொல்கிறதுக்காக கொடுத்து விட்டுருந்தோம். அதில் பார்த்தா அந்த கிளாஸ் அவங்க ரிமூவ் பண்ணுறேன்ற பேரில் இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக ஆகிடுச்சு. ஏன்னா இது நான் ப்ராப்பராக வாங்கி கூட ஒழுங்காக யூஸ் பண்ணல. பட் இந்த மாதிரியான ஒரு சினாரியோ ஆகிடுச்சு. ஆனால் வந்து டோர் இப்போது வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு அப்படியே எல்லா திங்ஸையும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். சரி, உங்களுக்கும் அப்படியே இதை வந்து காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இந்த ஆர்கனைசர் எல்லாமே வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அரௌண்ட் 380 சம்திங் வந்திருந்தது. 16 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான இந்த ஒரு ஆர்கனைசர் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குது, தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் பார்த்துடலாம். கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு ஆப்டாக வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அக்ரலிக் அப்படின்றதுனால வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. கீழெல்லாம் விழுந்தாலும் வந்து உடையாது. பட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆர்கனைசர் தான் வந்து நான் ஆப் பண்ணியிருந்தேன். டாப் ஷெல்ஃபில் நான் ரொம்ப ரேண்டமாக யூஸ் பண்ணுற திங்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படாத எல்லாத்தையும் வந்து டாப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழேருந்து பார்த்துடலாம். கீழே வந்துட்டு நான் டெய்லி யூஸ் பண்ணுற வாட்சும் ப்ரேஸ்லெட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து கொஞ்சம் ஹேர் பின்ஸ் அண்ட் தென் வந்து சேஃப்டி பின்ஸும் வச்சுருக்கேன். இதில் நிறைய ரீஃபில் பண்ணணும். இப்போதைக்கு ஒன்று தான் இருந்தது. ஸோ அதை மட்டும் வச்சுட்டேன். இன்கேஸ் வெளியெல்லாம் போகிறோம் அப்படின்னா மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காக மேக்கப் பேட்ஸ் வச்சுருக்கேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணுன்னு சொல்லி இந்த மாதிரி குட்டி ட்ரேயில் போட்டிருக்கேன். இது மினிசோலேருந்து வாங்கின ஒரு பர்ஃப்யூம். இது வந்து நான் ரூம் ஸ்ப்ரேவாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கல. என்னோடய மாய்ஸ்சரைசர், ஸ்க்ரப்பர், டோனர், மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி வந்து கீழே வச்சுருக்கேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஷெல்ஃபில் கம்ப்ளீட்டாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது காம்பேக்ட் அண்ட் தென் வந்துட்டு குட்டி குட்டி சாம்பிள்ஸ். இது வந்து பேக்கோட ஹைலைட்டர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய மேப்லின் ஃபிட் மீ, மேக்கோட காம்பேக்ட் இது எல்லாமே வந்து நான் இந்த ஒரு ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரேயில் நான் கம்ப்ளீட்டாக ஐக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சுருக்கேன். ஐ ஷேடோ, காஜல், மஸ்காரா, ஐலைனர் அண்ட் தென் வந்து ஐலாஷ் கர்லர்ஸ் இந்த மாதிரியான ஐ ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்தையுமே நான் பின்னாடி வச்சுருக்கேன். அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு ட்ரேயில் கம்ப்ளீட்டாக என்னோடய லிப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. லிப் மாஸ்க்கு, லிப் மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் வந்து லிப் பாம். இது வந்து ஒரு ஐ ஷேடோ. இது குட்டியாக இருக்கிறதுனால இதில் வச்சுருக்கேன். அண்ட் தென் லிப்பில் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் இதில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதில் வந்துட்டு என்னோடய ஐப்ரோ கிட் இருக்குது. அதில் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றதுனால இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கேன். இது வந்து ப்ரைமர் வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு லாக்மியோட 9 to 5 இந்த லூமினர் மாய்ஸ்சரைசர் க்ரீம் வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு லாரியலோட இந்த ஒரு சீரமும் வச்சுருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் ரேண்டமாக தான் வச்சுருக்கேன். இது வந்து இந்த சைடில் வந்துட்டு காது ஹெவியான இயரிங்ஸ்லாம் போடுறப்ப அது ஹெவியாக இருக்கக்கூடாதுன்றதுக்கான அந்த ஒரு ஸ்டிக்கரும், இது வந்து பிளாட்டிங் ஷீட். இன்கேஸ் மேக்கப் வந்து கேக்கி ஆகுது இல்லை ஆயிலி ஆகுது அப்படின்னா அதை வந்து டச்சப் பண்ணுறதுக்காக. இது வந்து பியூட்டி பிளெண்டர் ஒரு பேக் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். மேபி ட்ராவல் எங்கேயாவது போகிறோன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஃபவுண்டேஷன் ரொம்ப ரேண்டமாக தான் இப்போலாம் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறேன். அதனால ஃபவுண்டேஷன் ரெண்டையுமே வந்துட்டு நான் பின்னாடி வச்சுருக்கேன். மேக்கோட இந்த ஒரு ஃபவுண்டேஷனும் மேப்லின் ஃபிட்மியோட இந்த ஒரு ஃபவுண்டேஷனும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து நான் பின்னாடி வச்சுட்டேன். அது அடிக்கடி யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு. இன்னொன்று அது கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் லாஸ்ட்டில் வச்சுட்டா ஈஸின்றதுக்காக அங்கே வச்சுருக்கேன். காம்பேக்டோட இந்த ஒரு பாக்ஸை நான் வச்சுருக்கேன். இன்கேஸ் ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இல்லைன்னா டக்குன்னு கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. ஸோ பாக்ஸில் வச்சு தான் ட்ராவல் பண்ணுறப்ப மேக்கோட காம்பேக்ட் மட்டும் எடுத்துப்பேன். இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இது பேபி ஷவர் அப்போ வாங்கின லேஷஸ். அதை ஒழுங்காக யூஸ் பண்ணல. ஸோ அது வந்து இங்கே தான் இருக்குது. மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்னோடய பர்ஃப்யூம் கலெக்ஷன். இது ஒன்று மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. இது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, மேக்கப்போட ஃபிக்ஸ் ஸ்ப்ரே. பட் வந்து கீழே வைக்க இடம் இல்லைன்றதுக்காக மேலே வச்சுருக்கேன். இது ஒரு குட்டி சாம்பிள் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்.
இது ஜவ்வாதோட அத்தர் ஒன்று. இது எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது வச்சுருக்கேன். இது பக்கத்தில் இருக்கிற இந்த பர்ஃப்யூம் வந்து என்னோடது இல்லை, என்னோடய ஹஸ்பண்டோட பர்ஃப்யூம். அதையும் வந்து இங்கே தான் நான் வச்சுருக்கேன். அவங்களோட பர்ஃப்யூமையும் வந்து நான் என்னோடய செஷனில் தான் வச்சுருக்கேன். கிளாஸுன்றதுனால சேஃபாக இருக்கணுன்றதுக்காக. இது வந்து வெஸ்ட் சைடில் வாங்கின ஒரு பர்ஃப்யூம். மேக்ஸிமம் என்னோடய பர்ஃப்யூம் கலெக்ஷனில் நான் வெண்ணிலா ஆட் பண்ணுவேன். அது ஏன்னு தெரில, எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்க எல்லா பர்ஃப்யூம்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த வந்து ஸ்டுடியோ வெஸ்ட்லேருந்து வாங்கியிருந்தது. அண்ட் தென் பர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிக்கெஸ்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஒரு க்ரேஸியான ஒரு ஃபேன். பட் ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, என்கிட்ட வந்து ஃபியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்த வார்ம் வெனிலா சுகர். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெனிலா தான் அகெயின், பிகாஸ் எனக்கு வெனிலாவோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால இது வந்து இன்னொரு பர்ஃப்யூம் ஆன் த ஹரிசான் சொல்லிட்டு, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இன்டூ த நைட், இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்ஃப்யூம். இது நான் ஏன் குட்டி வாங்கினேன்னு வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் 2-3 ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணணுன்ட்டு இருக்கேன். பட் இப்போ பேபி இருக்கிறதுனால ரொம்ப பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் எந்த கலெக்ஷன்ஸும் வாங்காமல் இருக்கேன். இந்த பர்ஃப்யூமும் நல்லாயிருக்கும். ஒரு டே டைம் வந்து வெளியே போகிறதுக்கு ஆப்டான ஒரு பர்ஃப்யூம். இது எல்லாமே வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோடது தான். இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய பேபியோட கார்னர். பேபியோட அந்த டயப்பர் க்ரீம், மசாஜிங் ஆயில், இது வந்துட்டு ஒரு சாம்பிள் டிட்டர்ஜென்ட் இன்கேஸ் வெளியே போகிறோன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது வந்து பேபியோட மாய்ஸ்சரைசர். ஒன்று வந்து என்னோடய ஹஸ்பண்டோடது. இந்த வால்யூமைசர் பவுடர் மட்டும் அவரோடது இங்கே வச்சுருக்கேன். இது மேக்ஸிமம் என்னோடய கார்னர் கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய பேபியோடது தான். அவங்களோட ஷாம்பூ, பாடி வாஷ் இந்த மாதிரி அவங்களுக்குரியது தான் இருக்கும். இது ஒரு குட்டி சாம்பிள் கொடுத்துருந்தாங்க, இன்கேஸ் ட்ராவல் பண்ணுறப்ப யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதையுமே நான் வச்சுருக்கேன். லாஸ்ட் இருக்கிறது இந்த ஒரு ரேக் தான். இதில் வந்து ரொம்ப ரேண்டமான திங்ஸ் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதை நான் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த ஒரு பவுச்சில் நான் யூஸ் பண்ணாத மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அதாவது இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணாதது எல்லாமே இருக்குது. இதில் வந்து என்னோட நெயில் பெயிண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப நிறைய இல்லை, நிறைய வந்து நான் த்ரோ பண்ணிட்டேன். ஏன்னா ட்ரை ஆகிடுச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இப்போ ரேண்டமாக வந்து சில கிளிட்டர்ஸும் ஒரு 2-3 பேஸ்டல் கலர்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நான் ஜூடியோவில் வாங்கினது தான். நிறைய கலர்ஸை வந்து நான் கொடுத்துட்டேன். பாதி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு நான் ஊருக்கு போயிட்டு வந்த கேப்பில். ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டேன். இது 2மே வந்துட்டு நெயில் ஆர்ட்காக என்னோடய வெட்டிங் டைமில் வாங்கியிருந்தது. குட்டி குட்டி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக, நெயில் ஆர்ட் எஃபெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக. அப்புறம் ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே இதில் இருக்குது. ஒரு ரேண்டமான வந்து டங் கிளீனர் வச்சுருக்கேன், இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ அது அண்ட் தென் ஒரு குட்டி பவுச் இருக்கும். இந்த பவுச்சில் தான் என்னோடய பியூட்டி பிளெண்டர் அண்ட் தென் பியூட்டி ப்ரஷஸ் எல்லாமே இருக்குது. நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுனால பேக்டாக உள்ளே வச்சுருக்கேன். இந்த ஒரு பர்ஃப்யூமும் நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல, ரூம் ஸ்ப்ரேவாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ரேண்டம் பியூட்டி பிளெண்டர். இந்த மாதிரி தான் மேலே இருக்க ஸ்டஃப் எல்லாமே வந்து ரொம்ப ரேண்டமாக இருக்குது. அது ஆக்சுவலி ஆர்கனைஸ் பண்ணணும். பட் இப்போதைக்கு ரேண்டம் திங்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய வேனிட்டியை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.